நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குமுளி கண்ணை கோயில் போகிறதுக்கான இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பறவை காய்ச்சல் படுறதுனால கண்ணை கோயில் திருவிழா மருத்துவ முகாம் இங்கேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு கேரளா எல்லையில் இங்கே நிற்கிறோம். அங்கே போய் கேரளா எல்லையில் போய் வாங்க போய் கண்ணை கோயிலை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணை கோயில் போகிறக்கான ஜீப்பில் நடந்து போகாமல் ஜீப்பில் போகிற 6:15 இங்கே நின்றுருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2 மணி 2:30 வரைக்கும் தான் டைம் மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்கு. அதுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்காக இங்கே பாதுகாப்புக்காக இங்கே போலீஸ் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 வரையில தான் இங்கே மொத்த டிக்கெட்டே கிடைக்கும். ஆனால் இந்த லைனில் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். சரி இந்த லைனில் நிற்போன்னு பார்த்தா பாதி கண்ணை கோயிலே வந்துடுச்சு. அவ்வளோ லைனு. பிளாக் அறிவழகன் சாரும் இந்த லைனில் காத்திருக்காரு. எப்படியாவது ஜீப்பில் போய் கண்ணை கோயிலை பார்த்துட்டு இப்போ வந்து கண்ணை கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கேரளா கும்பளி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஜீப்பில் போகிறதுக்காக மக்கள் வந்து காத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த நேரத்துக்கு வந்து இப்போவே வெயில் இவ்வளோ அடிக்குது. இவங்க காத்திருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து டயர்டாகிடுவாங்க. அதனால் வந்து கேரளா அரசும் தமிழக அரசும் இந்த போக்குவரத்துக்கான ஒரு நிதியை வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்றதை டியூல் டே நியூஸாக கேட்டுக்கொள்ளுங்க. வந்து கேரளா வந்து அந்த கண்ணை கோயில் நம்ம போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இப்போ வர்ற வழியிலே வந்து கேரளா காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து இந்த இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து உள்ள அளவிடல. ஏன்னு கேட்டால் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. வர்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அதில் வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி வந்து பொருள்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இங்கேயே வந்து சீஸ் பண்ணி இங்கேயே வச்சிடறாங்க. அதனால வந்து வர்ற வந்து பொதுமக்கள் யாருமே வந்து பிளாஸ்டிக் போன்ற பொருள்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து கேரளா வனத்துறையோட மணியில் இருக்கார். அவர் வந்து பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து கைப்பற்றி வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்கோம். இது ஒரு நல்ல சுகாதாரமான விஷயம். இதே போல் வந்து பொதுமக்கள் வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ வந்து காலையில் வந்து 6:30 7 மணி 8 மணி இப்படியெல்லாம் போனவங்க வந்து ரிட்டர்ன் வந்து அதே வண்டியில் வர்றாங்க. அதுக்கு வந்து தனி கட்டணம் செலுத்தணும். போகிறதுக்கு வேறு இருக்கனால இந்த சைடு போகிற வண்டியெல்லாம் பாதை விட்டு ஒதுங்கி நின்றுருக்கு. கவர்மெண்ட் அனுப்புற ஜீப் போக வீட்டிலேருந்து அவங்களே தனியாக அவங்க குடும்பத்தோட ஜீப்பில் வருவாங்க. சரி அவங்களாம் வந்தோடனே எந்த ஜீப்பாக போகணும் அப்படியே வரலாமா? அளவு இருக்கா? இப்போயா தனியாக வந்து காரு வந்து ஏன் அளவு விடலைன்னு கேட்டிங்கன்னா, காரு வந்தால் சின்ன சின்ன காருகள்லாம் கொண்டு வந்து டிராஃபிக் ஆகிரும். இன்றைக்கி ஒரு நாள் தான் திருவிழா. இது போக வந்து 4 வீலர் ஜீப்பு மட்டும் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த 4 வீலர் வச்சுருக்கவங்க வந்து ஆர்டிஓ இல்லாட்டி கலெக்டர்கிட்ட வந்து முன்னாடியே மனு கொடுத்து நாங்கள் இதை வர்றோம் இத்தனை பேர் இந்த வண்டி நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு முன்னாடியே பாஸ் வாங்கிட்டோம்னா நான் பாஸில் வந்துக்கலாம். சரி பிடிச்சது போக மற்ற இடத்துல வந்து இங்கேயும் வந்து கேரளா வனத்துறையும் காவல்துறையும் வந்து சுகாதாரத்துறை முதல் கொண்டு பிடிச்சி இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வாங்கிடுறாங்க. அதை இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து தமிழ்நாடு கூடலூரோட அரசு சுகாதார மருத்துவமனையில் வந்து சுகாதார ஆய்வாளர்களாக வந்து வர்ற வந்து பயனாளிகளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு முதலுதவி அளிக்கிறதுனால மருத்துவ முகாம் போட்டுருக்காங்க. இங்கே போகும்போது வேறு ஏதாவது பிரச்சனைனா ப்ரெஷர் எல்லாமே ஸ்டோர் எல்லாமே செக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கான முகாம் தான் பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து அவன் அங்கே தேவையான சாப்பாடு அந்த கோயிலில் வந்து கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காயா? அதில் இல்லை லாரி இந்த லாரி மாதிரி வந்து மற்றது வந்து அங்கே இழுக்காது மேலே. இதே மாதிரி 3 வச்சா நிறைய பேர் பொதுமக்கள் வந்து மேலே போய் கண்ணை கோயிலை பார்ப்பாங்கல்ல. அது கரெக்டு தான். சரி நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து ஆடியோவில் அங்கே வந்து ஜீப்பில் வந்து செக் பண்ணுறாங்களா பையில் பிளாஸ்டிக் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லி. அதனால் அங்கே இறக்கி விட்டுருக்கிறதுனால அவனே நிற்பான டிராஃபிக் ஆகும்ன்றாக்கா ஜீப் இங்கே வந்து நின்றோம். ஜீப்பு நின்ன பிறகு அந்த செக் பண்ண ஆளுகள்லாம் வந்து மறுபடியும் வந்து இதில் வந்து ஏறி வருவாங்க. அதுக்காக தாண்டி எங்களுக்கு வந்து நின்று ஏறி போகுது. புரிஞ்சுக்கிடுச்சா? பார்க்குறது வந்து வண்டி ஏதாவது பழுது அடைஞ்சுன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான இப்போ வந்து மழை காலம் இல்லாதனால ரொம்ப ட்ரையாக இருக்கனால இந்த பாருங்க இந்த பூமியெல்லாம் காஞ்சிருக்கனால எளிதில் ஏதாவது தீப்பற்றி இருந்துச்சுன்னா அந்த அவசரத்துக்காக தீயணைப்புத்துறை கேரளா தீயணைப்புத்துறைகள் வந்து பாதுகாப்புக்கு அனுப்பிட்டுருக்காங்க. பசுமையாக இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு முன்னாடி தடவை அந்த
ஆமாம் அதுக்கு எல்லாம் காஞ்சி கருவாடை. கடந்த வருஷம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையாகவும் இந்த ஏரியாவெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்துச்சு. 2 இரும்பு எடுத்து இது தரையில் சொன்னா தீ பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு. வந்து இந்த இடத்துல வந்து விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணியெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து சேராக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வந்து மழை இல்லாதனால கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. அந்த பார்த்துங்க ஏரியாவெல்லாம். அப்போ மரத்தில் ஏறுறீங்க? மரத்தில் அப்படியாயா? நம்ம வந்து கண்ணை கோயில் சித்ரா பௌர்ணமிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றோம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது வந்து நம்ம வந்து கேரளா மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம வந்து கண்ணைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 1000 கஷ்டம் தான் நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணகி வந்து மதுரையிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்து இந்த கண்ணகியில் சேரன் செங்குட்டுவன் வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சிலையை வடித்து தரலைன்னா இப்போ கேரளாவும் தமிழ்நாடும் வந்து அரசு அனுமதியுடன் வந்து நம்ம இந்த ஒரு நாள் திருநாளை கொண்டாட முடியாது. இதே சேரன் செங்குட்டுவன்மா இமயமலையில இருந்து கல்லெட்டு வந்து இங்க வந்து வைக்கணும். கீழே வச்சிருந்தா நம்ம பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம்ல. அந்த வைக்க போய் தான் நம்ம இங்கே வர்றோம். அதுக்காகத்தான் இங்கே வந்து வச்சுருக்காரு. அப்போல்லாம் வந்து உயரம் தாழ்வு எல்லாம் வந்து கிடையாது. அதாவது வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து எளிமையான பகுதியாக இருந்திருக்கு. அதனால தான் இயற்கை. இப்போ தம்பி வந்து எடுக்கிறது வந்து யானை சாணி. இந்த இதெல்லாம் வந்து யானைகள் வந்து அதிகமாக வந்து நடமாடுற இடம். இன்றைக்கி வந்து திருவிழான்றதுனால வந்து மேக்சிமம் வந்து வனத்துறையை வந்து வெளியில் விரட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஏரியாவெலாம் பாருங்கள். அதனால் வந்து தூசிகள் வந்து அதிகமாக பறக்குன்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ தூசி எவ்வளோ. அதாவது முன்னாடி வந்து மழை மேகம் இந்த இதனால் வந்து மக்கள் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ வந்து தூசினால் இது வந்து தூசி அதிகமாக இருக்குது. எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. அதை தானே இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குழப்பம் வரக்கூடாதுன்றக்காக கேரளா வனத்துறை வந்து அதாவது நடந்து போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மனசு விட்ருவாங்கல்ல இன்னும் எவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொல்லி. அதனால் 8 கிலோமீட்டர் இருக்கியா? ஏன்டி போன வருஷம் நீங்கள் வந்து கண்ணை கோயிலுக்கு வந்ததுக்கு இந்த வருஷத்துக்கு வந்ததுக்கான சிறப்பு என்னையா? 2 வித்தியாசமா? இதே சிறப்பா? டியூலு இது என்ன அதியா? மாஸ்க் டேடி. என்ன இலையிலே மாஸ்க் செஞ்சீங்களா? ஆமா டேடி, இயற்கை கொடுக்குது வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்போ இலையை வந்து அப்படியே ஒரு நூலை அப்படியே போட்டு மாஸ்க் செஞ்சுட்டீங்களா? மாஸ்க் கொண்டு வர புல்லு. ஓ இதை வச்சதே வல்லவனுக்கு புல்லு 500 ரூபாயிலா? புல்லை வச்சு நீங்கள் மாஸ்க் கட்டிட்டீங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பியா. என்னையா வேறு எதுவும் ஆபத்தா? ஏதோ விபத்து. ஊருக்குள்ளே இருந்து இங்கே வந்து இந்த இப்போ நம்ம நிற்கிற இந்த தண்ணி குடிக்கிற இடத்து வரையில் வந்து 6.5 கிலோமீட்டர் வருது. 6.5 கிலோமீட்டர் கடந்து வந்து இங்கனுக்குள்ளே வந்து ஒரு குழி தண்ணீர் இருக்குது. ஆனால் இடையிலே ஒன்று வச்சுருந்துருக்கலாம். வண்டியில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடந்து வரவங்களுக்கு தான் அது வந்து பெரிய பிரச்சனை. 6.5 கிலோமீட்ரு. இப்போ நம்ம பார்க்குற மரம் வந்து சுற்றி முருகி போயிருக்கு. இப்போ இங்கே வெப்பமாக இருக்கிற காரணமே கண்ணை வந்து எவ்வளோ மதுரை எரிச்சிட்டு அனலோட வந்ததுதான். இன்னொரு காரணம் வந்து கண்ணை அவ்வளோ கோவத்தோடு வந்தது ஒச்சியில் உட்காந்து யார் பார்த்தா? கொஞ்சம் பக்கத்துலேயே சொல்லியிருந்தா பார்த்துட்டு போயிருந்துருக்காங்களே. அதாவது அந்த கோபம் அப்போல்லாம் வந்து இது வந்து மக்கள் வந்து நடமாட்டம் இல்லாத பகுதியா, அதனால வந்து அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்க அக்கினி எரிச்சிட்டு வந்தனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இப்போ இதிலிருந்து வந்து நமக்கு வந்து இன்னும் 6 கிலோமீட்ரு மங்களதேவி கண்ணகி கோயிலோட இடம் இருக்குது. இப்போ இது 6வது கிலோமீட்ரு. 6வது கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து போகணும். பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க அம்மா எல்லாம் சேர்ந்து கண்ணகி கோயிலுக்கு ஒரு காலையிலேயே இருந்துச்சு. இங்கே கண்ணகி கோயிலுக்கு நடந்தே போயிட்டு வந்துட்டாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் வேகமாகவே போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இறந்து போன யானையை எரிச்ச இடம். அந்த யானையோட தடமே தெரியாமல் எரிச்சிட்டாங்க. இந்த யானையை இந்த இடத்துல கட்டி வச்சு ரெக்க